கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணத்திலே, அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்புகளிலே, அந்த தூய்மைகளிலே ஆளுக்கு ஆள் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய கடவுளை பற்றிய செய்திகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அமைப்பிலே நம்முடைய மார்க்கம் ஒரு கடவுளுடைய கொள்கையை சொல்கிறது, இறைவனுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுகிறது. மற்றவர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்வது என்று சொன்னால் கடவுள் ஒன்றல்ல பல கடவுள் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்வது என்று சொன்னால் கடவுள் ஒன்றில் மூன்றாக இருக்கிறார், மூன்றில் ஒன்றாக இருக்கிறார், திருத்துவம் என்று சொல்வார்கள். அப்படி சொல்கிறார்கள். கடவுள் அவதாரமாக எடுத்து இந்த உலகத்திலே வந்தான் என்று வாதிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு மகன் இருந்தார், அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக வேண்டி அந்த கடவுளை அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள். இறை தெய்வீக சக்தியை பெற்ற மனிதர்கள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் சித்தாந்தத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்த போது அதோடு சேர்த்து கிறிஸ்தவர்களால் இயேசுநாதர் பேசியதை எழுதப்பட்டதாக நம்பப்படக்கூடிய சுவிசேகங்கள், அந்த 4 சீடர்கள் அதை எழுதினார்கள். மாத்கு என்ற ஒரு சீடர், மத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர், யோவான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர், லூக்கா என்று சொல்லக்கூடிய இந்த 4 சீடர்கள், இவர்கள் எழுதியதுதான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதிய ஏற்பாடு என்று சொல்வார்கள். அந்த 4 சீடர்கள் எழுதிய அந்த பைபிளுடைய வசனங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு, குர்ஆனுடைய வசனங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு சிந்திக்க கடமைப்பட்ட போது பெரியதொரு உண்மை நமக்கும் அப்போதுதான் அம்பலமாகியது. சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாமிய கொள்கை உண்மை என்பது மாத்திரமல்ல, நாம் எந்த தௌஹீத் கொள்கையை சொல்கிறோமோ அந்த தௌஹீதும் உண்மையான கொள்கை, இதைத்தான் எல்லா வேத நூட்களும் சொல்லுகிறது என்ற ஒரு பெரியதொரு உண்மையை நானும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகினேன். இன்னும் சொல்வது என்று சொன்னால், ஏன் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய புஸ்தகத்தை மாத்திரம் நான் எடுத்தேன் என்று கேட்பீர்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சகோதரர்களே. இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரெல்லாம் தெய்வங்களாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த அத்தனை பேரும் மனித அவதாரங்களாக இந்த உலகத்திலே காட்டப்படுகிறார்கள். இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது முருகனை எடுத்துக்கொள்ளுங்கள், சாய்பாபாவை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை எடுத்தாலும் மனிதனுடைய அவதாரமாக இந்த உலகத்திலே அவர்கள் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மனித அவதாரங்களிலே ஆக கூடுதலான மக்களை தன்னிடத்திலே இருத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் யார்? கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், இயேசுநாதர் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள். அப்போ அந்த புத்தகத்திலே இருந்து நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புத்தரை ஆராய்வது லேசி, சாய்பாபாவை ஆராய்வது லேசி, முருகனை ஆராய்வது லேசி என்ற ஒரே காரணத்துக்காக அந்த நூலிலே இருந்து சிலவற்றையும் எடுத்து, குர்ஆனிலே இருக்கக்கூடிய சிலவற்றையும் எடுத்து நம்முடைய இஸ்லாமிய கொள்கையோடு தௌஹீதுடைய அடிப்படையோடு விஷயத்தை ஒத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு பெரிய விஷயம் தௌஹீத் என்று சொல்கிறோம். அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்கள் எல்லாருடைய அடிப்படை கொள்கையும். தௌஹீத் சிந்தனை செய்வோர் என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுக்கு வணக்கம் மாத்திரமல்ல, அந்த வணக்கத்துக்கு ஏதுவாக என்ன என்ன கிரியைகள் எல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் ஆணித்தரமாக முன்வைக்கிறோம். அதுதான் எங்களுடைய தௌவாவுடைய அடிப்படை. மற்ற இயக்கங்களிலே இருந்து நாங்கள் ஏன் வேறுபடுகிறோம்? அல்லாஹ்வுக்கு வணக்கம் புரிய வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரியைகளுடைய அதிகாரத்திலே
மற்றவர்களுக்கும் பங்கு போட்டுக்கொண்டு அல்லது பங்கு போட்டு யாராவது இருந்து கொண்டிருந்தால் அவர்களை எதிர்க்காமல் தௌவா செய்து கொண்டிருப்பதுதான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர்களை எதிர்த்து தௌவா செய்வதுதான் இந்த மார்க்கத்துடைய ஆகப்பெரிய அடிப்படையாக நாங்கள் நினைத்து தௌவா செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த ஆணித்தரமான தௌவாவை தான் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது ஒரு வசனம் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும், வணக்கத்துக்குரியவன், அந்த வணக்கத்துடைய கிரியைகளுக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருமே கிடையாது. இதுதான் நாங்கள் முதலாவது ஆணித்தரமான கொள்கையாக வைத்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் ஃபஅலம், அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ளுங்கள், அவன் தான் வணக்கத்துக்கு பாத்திரமான ஒரே இறைவன் என்று சொல்லுகிறார். அப்ப கலிமாவை நாங்கள் உணர்வதற்கு முன்னால் அந்த கலிமாவுடைய அந்த உண்மையை, யதார்த்தத்தை அறிவுபூர்வமாக விளங்க வேண்டிய அடிப்படையிலே, அஸ்திவாரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த விஷயத்தை இயேசுநாதர் தன்னுடைய வாழ்க்கையிலே அடித்து சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதர் வருகிறார், வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார், நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாமே மாற்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் இந்த நாளிலும் இருந்து தான் எடுத்திருக்கிறேன். அதாவது அது நாளும் தான் இயேசுவோடு சம்பந்தப்பட்டது பைபிளிலே. அதற்கு பின்னாலே வரக்கூடியதெல்லாம் பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய சீடர்களுக்கு எழுதிய நிருபங்கள், கடிதங்கள். அதற்கு முன்னாலே உள்ளதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வரை இருக்கக்கூடிய நபிமார்களுடைய சம்பவங்கள். அப்ப அதையும் தள்ளிவிட்டு இந்த பவுலையும் தள்ளிவிட்டு, பவுலை கடைசியாக நான் சொல்லி முடிப்பேன், நடுவிலே இருக்கக்கூடிய இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்த இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், போதகரே, இயேசுநாதரிடத்திலே கேட்கிறார், நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமான கற்பனை என்று கேட்கிறார். அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்திலே எது நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டிய விஷயம் அப்படி கேட்கிறார். அதற்கு இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ அவரை நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படி சொல்றார். அப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன? அடிப்படை என்ன? இந்த மார்க்கம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, பிரச்சாரம் என்று சொல்கிறீர்களே, இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டுகிறீர்களே, இந்த அற்புதங்களுடைய இந்த விஷயங்களுடைய உங்களுடைய பிரச்சாரத்துடைய சாரம் என்ன? அப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவனாகி அந்த கர்த்தரிடம் முழு இருதயத்தோடும், முழுசு அவருக்கே கொடுத்துரு, நான் தேவன் என்று சொல்லவில்லை, முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் நீ அவரை நமஸ்காரம் செய்ய வேண்டும், வணக்கம் புரிய வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்தவனாக பிறந்த ஒவ்வொருவனும் இயேசுவுக்கு முழு இதயம் கொடுக்க முடியாது, இயேசுவுடைய தாயாருக்கு அந்த இதயத்தை கொடுக்க முடியாது, பின்னாலே வந்த பவுலுக்கு அந்த இதயத்தை கொடுக்க முடியாது, தேவனுக்கு மாத்திரம் அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்ப பாதி இதயத்தை இயேசுவுக்கு, பாதி இதயத்தை கர்த்தருக்கு, பாதி இதயத்தை இயேசுடைய தாயாருக்கு, இன்னும் கொஞ்சம் இதயத்துடைய பகுதியை பவுலுக்கும் கொடுத்து விட்டு நாங்கள் தான் பைபிளை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழிகேடர்களா இல்லையா? அவர்கள் தவறான வழியிலே போவார்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், ஃபைன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். இப்ப இப்படி ஒரு சப்ஜெக்ட். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, அதை இயேசு சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். இணை வைத்ததை இயேசு சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி நடக்கின்றவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தா கர்த்தா என்று சொல்கிறவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான்.
எப்படி சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், அவருடைய அந்த அமைப்பை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் இருக்கிறதே, அதாவது ஆகிரத்து, அதிலே இருக்கக்கூடிய என்னுடைய பிதா என்றால் உங்களுக்கு சொல்லுவேன், அவருடைய விருப்பப்படி நடக்கிறவன் தான் அந்த ஆகிரத்திலே வெற்றி பெறுவானே அல்லாமல் என்னை நோக்கி இயேசு கர்த்தா என்னை பாதுகாருங்க என்று சொன்னால் ஒருத்தனும் அங்கே நுழைய மாட்டான். அப்ப அதற்கு மாத்தமாக நரகத்துக்குள்ளே நுழைவான் என்று இயேசு சொல்கிறார். அப்ப சகோதரர்களை, நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இணை வைத்தலுடைய ஒரு ஆகப்பெரிய வடிவத்தை காட்டுகிறார். நான் இருக்கிறேன், தேவனிடத்திலே இருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க அதை கேட்கிறீர்கள். அப்படி நீங்கள் கேட்ட நீங்கள் ஒரு காலமும் என்னை வணங்குவதற்கு துணிந்து விடக்கூடாது. நீங்கள் துணியாமல் என்னையும் அந்த தேவனுடைய இடத்திலே வைத்து விடக்கூடாது. வைத்தீர்களா நீங்களும் அவுட்டு. யாரு தேவனாக இருந்தானோ அவருக்கு முழுசாக நீ சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார் இன்னொரு வசனம், அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இறைவன்கள் பிரிந்திருப்பது நல்லமா அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒரு ரப்பு இருப்பது நல்லமா? இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். படைத்தலுக்கு ஒரு இறைவன், காப்பதற்கு ஒரு இறைவன், அழிப்பதற்கு ஒரு இறைவன், பிதா ஒரு இறைவன், அந்த பிதாவிலே இருந்து மகன், அவனிலே இருந்து பரிசுத்த ஆவி, இப்படி பிரிந்திருப்பது நல்லமா அல்லது ஒரே ஒரு இறைவன் இருப்பது நல்லமா? அப்படி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதே வார்த்தையை இயேசு சொல்வதை பாருங்கள், இரண்டு எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் ஒரு காலமும் முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணி விடுவான். ரெண்டு கடவுள் இருக்குதுன்னு வைங்க, இப்ப என்ன நடக்கும்? 50-50 சரியா செய்ய முடியாது. ரெண்டு பொஞ்சாதி இருந்தாலே 50-50 செய்ய முடியாது. அப்போ ரெண்டு கடவுள் ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னால், ரெண்டு பொஸ் இருக்கும் என்று சொன்னால் எப்படி வேலை செய்வது? இப்ப இயேசு அதைத்தான் கேட்கிறார். என்ன சொல்லுகிறார்? ரெண்டு எஜமானர்கள் இருக்கிறார்கள், ஊழியம் செய்ய முடியுமா? 10 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் என்று போட்டால் இவனுக்கு செய்யற மாதிரி அவனுக்கு செய்ய முடியாது. போட்டி வரும், ஈர்ப்பு வரும். அப்ப ரெண்டு கடவுளுக்கு நீங்க வச்சு செய்ய சொன்னீங்கன்னு சொன்னா, அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லுவான், ஒரு மதத்தையும் பின்பற்ற கிடைக்காது. அவனுக்கு என்னது எப்படி பின்பற்றுறது? வேண்டாம், பஸ்ல கொண்டு போய் நாளை வைத்துக் கொள்ள முடியும், எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. கோயிலுக்கும் போக வேண்டும், சேர்ச்சுக்கும் போக வேண்டும், பள்ளிக்கும் வர வேண்டும், பன்சலைக்கும் போக வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு 5 முறையே வர முடியவில்லை. அப்ப இப்படி போக முடியுமா? போக முடியாது. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரிந்திருக்க கூடாது. அப்படி பிரிந்திருப்பவன் ஒரு நாளும் நலவை செய்ய முடியாது என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, ஒரு நாள் ஷைத்தான் இயேசுநாதனிடத்திலே வருகிறான். வந்து சொல்லுகிறான், நான் உனக்கு இந்த உலகத்துடைய எல்லா அதிசயங்களையும் காட்டி தருவேன், இந்த உலகத்துடைய எல்லா பொக்கிஷங்களையும் நான் உனக்கு காட்டி தருவேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு தரம் நீ சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும். அவர் ஒலிவு மரத்திலே குந்தி கொண்டிருக்கிறார். வந்து அவர் சொல்லுகிறார், இதை மத்தேயு எழுதுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சைத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறதே. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றார்? சைத்தான் சொல்றான், உலகத்தையே உங்களுக்கு தாரேன், உலகத்துடைய அதிகாரத்தை எல்லாம் தாரேன், எனக்கு கொஞ்சம் ஒரு செலுட் ஒன்று அடி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இப்ப ஷைத்தானே வெளியே போ. தௌஹீத விட்டவன் எல்லாரையுமே இயேசுட பார்வையில் என்னது? ஷைத்தான் என்று சொல்கிறார். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை